முக்கிய செய்தி 16 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். 16 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் அடுத்த 3 அல்லது 4 தினங்களுக்குள் துவங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு தெற்கு கேரள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 31ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், அதே போல ஈரோடு, நாமக்கல், சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே போல நாளை நீலகிரி, கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே போல திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இடி மின்னுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 2 மற்றும் 3ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், அதே போல வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக இன்றிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 5, 6 ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு என்பது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் வெப்பநிலை பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இல்லை எனவும், எனினும் ஓரிரு இடங்களில் மட்டும் 2 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 30 மற்றும் 1ஆம் தேதி 2 நாட்களை பொறுத்தவரையிலும் 2 - 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இன்றைய பொறுத்தவரையிலும் அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது கடலோர தமிழக மாவட்டங்களில் அசௌகரியம் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 2 நாட்களுக்கான வானிலை அறிவிப்பு என்பது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று 40 - 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், நாளை 39 - 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் தமிழக கடலோர மாவட்டங்கள் இன்றிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது எனவும், வங்க கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து குறிப்பாக 5ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.